வணக்கம். ஆண் உடலோடும் பெண் மனதோடும் வாழ்ந்து வரும் திருநங்கைகளை நம் அனைவருக்குமே தெரியும். ஆண் உடலோடு பிறக்கும் அவர்கள் மனதுக்கு பிடித்தது போல் பெண்ணாக வாழ்வதற்காக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து மார்பகங்களை உருவாக்கி கொள்கின்றார்கள். தன்னோடு இருக்கும் ஆண் உறுப்பையும் நீக்கிவிட்டு பெண் உறுப்பை நவீன ஆபரேஷன் மூலம் அமைத்து கொண்டு இந்த சமூகத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றார்கள். திருநங்கைகளைப் போன்று திரு நம்பிகளும் நம்மோடு வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களை பற்றிய சரியான புரிதல் நம்மிடம் இல்லை. திருநம்பிகள் பெண் உடலோடு பிறக்கின்றார்கள். பெண்மைக்குரிய மார்பகங்கள், கருப்பை, சினப்பை, கருக்குழாய்கள், பெண்ணுறுப்பு போன்ற அனைத்தையும் பெற்று வனப்புடன் அவர்கள் காட்சியளிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மனதளவில் ஆணாகவே இருப்பார்கள். பெண் போன்று தோன்றும் அவர்களுக்கு ஆணை திருமணம் செய்து வைத்தால் அவர்களது மன வாழ்க்கையே நரகமாகிவிடும். கவர்ச்சியான உடல் உறுப்புகள் மூலம் பெண்ணாகவும் மனம் ஆணாகவும் இருப்பதால் திருநம்பிகள் மிகுந்த மன உளைச்சல் அடைகின்றார்கள். பெற்றோர்கள் அவர்களை தாவணி உடுத்தவும் புடவை கட்டவும் சுடிதார் அணியவும் கட்டாயப்படுத்துகின்றார்கள். ஆனால் அவர்களோ நடை உடை பாவனையில் ஆண் போன்று காட்சியளிப்பதால் பெற்றோராலும் சமூகத்தாலும் அவமானங்களுக்கு உள்ளாகின்றார்கள். ஆணுடன் பாலியல் உறவு கொண்டு தாய்மையடைந்து குழந்தைகளை பெற்றெடுக்க திருநம்பிகளால் முடியும் என்றாலும் அவர்கள் பெண்ணாக வாழ விரும்புவதில்லை. பெண் உடலை வெறுத்து ஆணுக்குரிய உடலை பெற்று ஆனந்தமாக வாழவே அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். அதனால் பெண்களுக்குரிய இனப்பெருக்க உறுப்புகள் அனைத்தையும் நீக்கி நிம்மதியடைய நவீன ஆபரேஷன்களை செய்து கொள்கின்றார்கள். திருநம்பிகள் தங்களிடம் பெண்மையின் அடையாளமாக இருக்கும் மார்பகங்களை அவமான சின்னங்களாக கருதுகின்றார்கள். ஆபரேஷன் செய்து மார்பகங்களை அகற்றுகின்றார்கள். மார்பகங்களை அகற்றும் ஆபரேஷன் டபுள் இன்சிஷன் மாஸ்டோடகமி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த டிஐஎம் ஆபரேஷன் மூலம் அவர்களது மார்பகங்கள் இரண்டும் நீக்கப்படுகின்றன. பெண்மை நிறைந்த மார்பகங்களில் இருக்கும் கொழுப்பு திசுக்களையும் சருமத்தையும் ஆபரேஷன் மூலம் நீக்கிவிட்டு ஆண்களின் மார்பகம் போன்று தட்டையாக்கி கொள்கின்றார்கள். பெண்களின் மார்பகங்கள் பால் புகட்டுவதற்காக படைக்கப்பட்டவை. அதனால் மார்பகங்களில் பால் குழாய்களும் பால் சுரப்பிகளும் உள்ளன. உணர்ச்சி மிகுந்த நரம்புகளின் கட்டமைப்புகளும் மார்பகங்களில் இருக்கின்றன. ஆண் தோற்றத்தில் திருநம்பியாக ஆக வேண்டும் என்பதற்காக அவை அனைத்தையும் இவர்கள் நீக்கி விடுகின்றார்கள். அதனால் மார்புகளை சீரமைக்கும் ஆபரேஷனுக்கு அதிக நேரம் பிடிக்கின்றது. இந்த ஆபரேஷனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகின்றது. சில அரசு மருத்துவமனைகளில் இந்த ஆபரேஷனை இலவசமாக செய்து கொள்ளலாம் என்றாலும் திருநம்பிகள் நவீன வசதிகளுக்காக தனியார் மருத்துவமனைகளையே நாடுகின்றார்கள். மார்பகங்களை நீக்கிய பின்பு குழந்தைகளை சுமக்க இயற்கை வரமாக தந்திருக்கும் கருப்பை, சினைப்பை, கருக்குழாய்கள் போன்றவைகளையும் ஆபரேஷன் செய்து அகற்றுகின்றார்கள். அந்த ஆபரேஷனுக்கு டோட்டல் ஹிஸ்டோடாக்டமி என்று பெயர். இந்த ஆபரேஷனை செய்த பின்பு அந்த திருநம்பிக்கு மாதவிடாய் வருவது நின்று விடுகின்றது. திருநங்கைகள் வழக்கமாக தங்களது ஆணுறுப்பை நீக்கிவிட்டு அதே இடத்தில் பெண் உறுப்பை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் உருவாக்கி கொள்வார்கள். அதன் மூலம் அவர்கள் ஆண் உடலில் இருந்து விடுதலை பெறுகின்றார்கள். அதுபோன்று திருநம்பிகள் தங்களது பெண் உறுப்பை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் ஆண் உறுப்பை அமைக்க ஆசைப்படுகின்றார்கள். அதுவே பெண் உடலில் இருந்து தங்களுக்கு கிடைக்கும் விடுதலை என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள். திருநம்பிகளுக்கு ஆண் உறுப்பை உருவாக்கும் இந்த ஆபரேஷனுக்கு வீனிஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று பெயர். ஆனால் பெண் உறுப்பை நீக்கிவிட்டு எழுச்சியுடன் கூடிய ஆண் உறுப்பை வடிவமைக்கும் ஆபரேஷன் அவ்வளவு எளிதாக அமைந்து விடுவதில்லை. உணர்ச்சியுடன் கூடிய ஆண் உறுப்பை உருவாக்கும் ஆபரேஷன்கள் தாய்லாந்து போன்ற நாடுகளில்தான் பிரபலமாக உள்ளது. இந்தியாவில் இன்னும் அவ்வளவாக பிரபலமாகவில்லை. வெளிநாடுகளில் போய் இந்த ஆபரேஷனை செய்து கொள்ள
15 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும். அதனால் திருநம்பிகள் பாலியல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றார்கள். திருநம்பிகளையும் 3ஆம் பாலினத்தவராக சமூகம் ஏற்றுக்கொண்டாலும் திருநங்கைகளுக்கு இருப்பது போன்ற ஜமாத் அமைப்பு இவர்களுக்கு இல்லை. அதனால் திருநம்பிகள் தனிமையில் தவிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. பெண்களாக மாறும் திருநங்கைகளை ஏற்றுக்கொள்ளும் இந்த சமூகம் ஆண்களாக மாற விரும்பும் திருநம்பிகளை தூரத்தில் வைத்து பார்ப்பது சோகம்தான். நன்றி, வணக்கம்.